Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi at-tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. كان الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. சங்கை குறித்தான அல்லாஹின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன், அந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹுடைய வாக்குறுதி என்னவென்றால், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்தில் நாம் எந்த ஒன்றையும் சொல்லாமல் விட்டு வைக்கவில்லை. இந்த வேதத்தில் அத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு, சூசகமாக, தெளிவாக, சில நேரங்களில் உதாரணங்களோடு, கடந்த காலத்தை சார்ந்தவை, நிகழ்காலத்தில் இருப்பவை, இன்னும் எது வரப்போகிறதோ அதை பற்றிய சில விஷயங்களுமே கூட குர்ஆன் பேசியிருக்கிறது. அப்போ குர்ஆன் என்பது அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதனால தான் மற்ற வேதங்களோட குர்ஆன் ஏன் சிறப்பானதுன்னு நீங்கள் ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா, அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், இது அத்துணை வேதங்களையும் உண்மைப்படுத்தி கடந்த கால விஷயங்களையும் நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து இன்று நாம் எப்படி இருக்க வேண்டும், நாளை உலகம் எப்படி இருக்கும் என்பது வரை குர்ஆன் பேசியிருக்கிறது. அப்போ சூரா பக்ராவுடைய 213வது அந்த வசனம் கடந்த வாரத்தில் 212 வரைக்கும் பார்த்துருக்குறோம். 213 இப்போ இந்த ஆயத்தை, இந்த 213ஆம் வசனத்தில் இதுவரை நம் பார்க்காத, பேசாத ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லியிருக்கிறான். முதல்ல ஆயத்துடைய முழுமையான அர்த்தத்தை முதல்ல பார்த்துருவோம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பகுதிகளாக அதோடைய விளக்கங்கள் நமக்கு முன்னால் பகிரப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா. இப்போ அல்லாஹுடைய கூற்று என்ன அப்படின்னா, மக்கள், கானன் நாஸ், மக்கள் என்பவர்கள், உம்மத்தன் வாஹிதா, உம்மத்தே வாஹிதா என்று சொன்னால் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். என்ன அர்த்தம் பின்னாடி சொல்கிறோம், இது வெறும் மொழிபெயர்க்கு மட்டும்தான். உம்மத்தன் வாஹிதா, ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். ஃபபஅஸல்லாஹு, பிறகு அல்லாஹ் அனுப்பினான். யாரை? அந்நபியீன், நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபிமார்களை அல்லாஹ் எந்த தன்மையோடு அனுப்பினான்? 2 தன்மைகளுடையவர்களாக. ஒன்று முபஷ்ஷிரீன், சுப செய்தி சொல்லக்கூடிய மக்களாக. இரண்டாவது முன்திரீன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல மஅஹும், அந்த நபிமார்களோடு நாம் அவன் அனுப்பினான். வஅன்ஸல, அவன் அனுப்பினான். மஅஹும், அந்த நபிமார்களோடு எதை? அல் கிதாப், வேதத்தையும் அல்லாஹ் அனுப்பினான். ஒரு சில நபிமார்களுக்கு புதிதாக வேதம் கொடுக்கப்பட்டது, ஏடுகள் கொடுக்கப்பட்டது. ஒரு சில நபிமார்கள் முன்னாடி எந்த நபி எதை கொண்டு வந்தாரோ அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் அதை பரப்பி அதை அமல் செய்யக்கூடிய, தாவா செய்யக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சாங்க. அப்போ நபிமார்களோடு அல்லாஹ் வேதத்தை அனுப்பினான்.
பில் ஹக்கி, சத்தியமான முறையில், மிக தெளிவாக, சத்தியமாக, சந்தேகமே இல்லாத ஒன்று. எதற்காக என்று சொன்னால் லியஹ்கும பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதற்காக. எந்த விஷயத்தில்? ஃபீ மஹ்தலஃபு ஃபீ, எந்த விஷயத்தில் அந்த மக்கள் எல்லோரும் கருத்து வேறுபாடு கொண்டு பிணக்குகளாக இருந்தார்களோ, கருத்து முரணோடு இருந்தார்களோ, அந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்வதற்காக நபிமார்களோடு அல்லாஹ் வேதத்தை இறக்கினான். என்ன கருத்து வேறுபாடு கொண்டாங்க? விளக்கங்களில் வரும். ஒமஹ்தலஃப ஃபீஹி, எந்த கருத்து வேறுபாடும் ஏற்படவில்லை. இல்லல்லதீன ஊதூஹு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகே தவிர. மிம்பாதி மா ஜாஅத்ஹுமுல் பையினாத், அவர்களிடத்தில் தெளிவான அட்டாட்சி, ரொம்ப கிளாரிட்டியானது, நீ எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது, அவ்வளோ தெளிவான அத்தாட்சிகள் அவர்களிடத்தில் வந்த பிறகே தவிர அவர்களிடம் கருத்து வேறுபாடு உருவாகவில்லை. அப்போ என்ன கருத்து அப்படின்னா, அவர்கள்ட்ட எப்போ கருத்து வேறுபாடு உண்டானது என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து தெளிவான சத்தியமான நேர்வழி காட்டக்கூடிய அத்தாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் வந்த பிறகுத்தான் அவர்கள் கருத்து வேறுபாட்டில் நுழைகிறார்கள். அதுதான் சிக்கல். அது என்னங்கிறத நம்ம அடுத்த விளக்கத்தில் சொல்லுவோம். இந்த கருத்து வேறுபாடு ஏன் உருவாச்சு? ஒரு அற்புதமான வார்த்தையை குர்ஆன் சொல்லுது, பக்யம் பைனஹும். அல் பைனாத்துக்கு பின்னால் பார்த்தா அந்த வார்த்தை இருக்கும், பக்யம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை என்ற சூழ்ச்சி எண்ணத்தின் காரணமாக, பொறாமை என்ற சூழ்ச்சி எண்ணத்தின் காரணமாக தான் கருத்து வேறுபாடு உருவாகுது. சரி, அடுத்து ஃபஹதல்லா, பிறகு அல்லாஹ் நேர்வழி காட்டினான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு, அல்லாஹ் ஏற்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். எந்த விஷயத்தில்? லிமஹ்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி, சத்தியம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒன்றில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் அல்லாஹ் ஈமானுடைய மக்களுக்கு அல்லாஹ் தெளிவாக வழிகாட்டிட்டான். அப்போ சத்தியம் சார்ந்த விஷயத்தில் எதில் கருத்து வேறுபாடு அது நடைபெற்று கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் எந்த சாராருக்கு நேர்வழி காட்டினான் என்று சொன்னால், முஃமினான அடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். அதுக்கான காரணம் பின்னால் வருது. பிஇذனிஹி, அல்லாஹுடைய அனுமதியோடு, அவன் கட்டளையோடு அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான். யாருக்கு? விசுவாசிகளுக்கு. கடைசி அல்லாஹ் ஒரு ஃபார்முலாவை சொல்லி இந்த ஆயத்தை நிறைவு செய்கிறான். வல்லாஹு யஹ்தி, அல்லாஹ் அவன்தான் நேர்வழி காட்டுகிறான். மை யஷாஉ, யாரைக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அவனே நேர்வழி காட்டுகிறான். எதன் பக்கமாக? இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கமாக அவனே வழிகாட்டுகிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு சில நல்ல கருத்துகளையும் செய்திகளையும் சொல்லக்கூடிய வசனம். இந்த ஆயத்தில் முதல் பகுதி பாருங்கள். முதல் பகுதி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதலாவது பகுதி, கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, மக்கள் எல்லோரும் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். இதனுடைய விளக்கமாக அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய ஏகோபித்த கருத்து என்னென்னா, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து உலகிற்கு வந்த பிறகு மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள், சந்ததி சந்ததியாக அவர்கள் எல்லோரும் ஒரே கொள்கையில் இருந்தார்கள். அதான் அர்த்தம். ஒரே சமுதாயம் என்ன கொள்கைன்னா, ஒரே கொள்கை உடைய சமுதாயமாக, எந்த மாற்று கருத்து கிடையாது. ஷிர்க்கு கிடையாது, அதே போல் பிதஅத்துகள் கிடையாது, அதே போல் குஃப்ரியத் இறை நிராகரிப்பு கிடையாது. எல்லாரும் மில்லத்தி அலல்லாஹ், அல்லாஹுடைய மார்க்கத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் பல நூறு ஆண்டுகள் அவர்கள் முழுக்க சத்தியத்தில் தான் இருந்தார்கள். இது முதலாவது செய்தி. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் ஒரு விஷயத்தை அழகாக சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த நபி. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலான காலங்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னால்
அஷரத்து குரூனின், அதாவது கர்னுன் என்று சொன்னால் 100 வருஷத்து சொல்லுவாங்க. ஒரே ஒரு கர்ன் அப்படின்னா 100 வருஷம். அஷரத்து 10 கர்ன் அப்படின்னு சொன்னால் 1000 வருடங்கள் இடைவெளி இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மத்தியில் 1000 வருடங்கள் இடைவெளி. இப்போ இந்த 1000 வருஷங்களுமே ஒட்டுமொத்தமான சமுதாயம் மேற்கொண்ட ஒரே விஷயம் என்னன்னா, குல்லுஹும் அலா ஷரியத்தின் மினல் ஹக், அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தில் தான் இருந்தார்கள். ஷிர்க்குன்னு ஒன்றே கிடையாது. இணை வைப்பு, இறை நிராகரிப்பு எதுவுமே இல்லை. அத்துணை நபர்களின் கடவுள் யார் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வாக இருந்தான். இந்த 1000 வருஷம் போச்சு. இப்போ இந்த 1000 வருஷம் முடிந்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடு உருவானது. கடவுள் யார் என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு உருவாச்சு. இப்போ அந்த கருத்து வேறுபாடு எப்படி உருவாச்சு, அது பின்னால் வருது. இப்போ அல்லாஹ் அந்த கருத்து வேறுபாடு உருவாகும் பொழுது தான் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக, புரிய வைப்பதற்காக, எது உண்மை என்று நிகழ்த்தி காட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். இப்போ அந்த நபிமார்கள்ட்ட 2 பண்பு இருந்துச்சு. ஒன்று முபஷ்ஷிரீன், நல்ல மக்களுக்கு சுபச்செய்தி சொல்லுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுகிறீங்களா, மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். ஃபஜ்ர் தொழுகிறீங்களா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துடுவீங்க. யாசின் காலையில் ஓதுறீங்களா, இறை பொருத்தத்தை நாடி உங்களுடைய தேவைகள் முழுக்க நிறைவேற்றப்படும். சூரியன் உதயமானவுடன் யார் 2 ரக்காத் நஃபீல் தொழுகுவாரோ அக்ஃபி ஆஹிரஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை, அன்றைய நாள் முழுக்க உனக்காக நான் பொறுப்பேற்கிறேன். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் சுப செய்தி. இதெல்லாம் நல்ல மக்களுக்கு சுப செய்தியாக சொல்வார்கள். நபிமார்களுடைய முதல் பணி. நபிமார்களுடைய 2வது பணி என்னன்னா முன்திரீன், அல்லாஹுவை ஏற்காதவர்கள், பெருமை அடிப்பவர்கள், மாறு செய்பவர்கள், அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக வாழக்கூடியவர்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்வார்கள். இந்த பர்பா ஷிர்கோட நீ மௌத்தா போனால் நரகம்தான். நீ அநியாயம் செஞ்சால் உனக்கு இந்த பாவம் கிடைக்கும். தொழுகை விட்டால் இவ்வளோ பெரிய முசீபத்து ஏற்படும். தொழுகை விட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் குடும்பத்தில் வந்து சேரும். இதெல்லாம் எப்படின்னா எச்சரிக்கையான தோரணை, ஒரு எச்சரிக்கையான டியூன். அப்போ 2 பண்புமே நபிமார்களுடைய பண்பு. நல்ல மக்களை, அமல் செய்யக்கூடிய மக்களை பார்க்கின்ற பொழுது சுப செய்தியும், மாறு செய்யக்கூடிய மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பண்பு, 2மே நபிமார்களுடைய பண்பு. இப்போ 1000 வருடம் கழித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் கருத்து வேறுபாடு உருவாகின்றது. அதுவும் கடவுள் விஷயத்தில் உருவாகின்றது. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற இந்த விளக்கம் தான் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான விளக்கமாக, மற்ற விளக்கங்களை விட ரொம்ப அற்புதமாக இருக்குது. 1000 வருஷங்கள் அவங்க அல்லாஹை பின்பற்றினாங்க, அல்லாஹவை வணங்கினார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியில் சிலை வணக்கம் உருவாகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பீரியடில் தான் சிலை வணக்கம் உள்ள வருது. இதில் ரொம்ப முக்கியமான இங்கே ஒரு 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, சிலை வணக்கம் எப்படி உருவானது, இதை தெரிந்து கொண்டால் இன்று நாம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்பதற்கு ஷிர்க் உருவாகிய வரலாறு தான் ரொம்ப அற்புதமான செய்தி நமக்கு. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, அதேபோல் வஹீப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லா, நிறைய வரலாற்று பெருமக்கள் எழுதக்கூடிய வரலாற்றுடைய குறிப்பு என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நல்ல மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் யாருன்னா முழுக்க முழுக்க அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், இபாதாத்துகள் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய மக்கள். அப்போ அந்த நல்ல மக்கள் மரணிக்கின்ற நேரம், அந்த மக்கள் எப்போ மரணிக்க ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் ஒரு தந்திரத்தை மேற்கொள்கிறான். இப்போ மௌத்தா போனவொடனே ஊருக்கு வந்தான் ஷைத்தான். மக்கள்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, இது மாதிரி உங்களுக்காகவே உங்கள் காலத்தில் வாழ்ந்த நல்ல மக்கள் அல்லாஹ் முழுமையாக வணங்கினாங்க, மக்களுக்கு நல்ல பயன்களை கொடுத்தார்கள், இவர்கள் இறந்து போனதை நீங்கள் மறப்பதா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இவர்களின் சிலைகளை இவர்கள் வடிவில் உருவாக்கி உங்களோடு வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், நினைவூட்டலாக இருக்கும். நீங்கள் வணங்க தேவையில்லை. ஷைத்தான் முதல்ல வணக்கத்தை பற்றி சொல்லவே இல்லை. ஷைத்தான் சொன்னது என்னென்னா, அந்த சிலைகளை உருவாக்கி உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும், இப்படிப்பட்ட நபர் வாழ்ந்தார், மாஷா அல்லாஹ். இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா?
புகைப்படம் எடுத்து சென்டர் ஹாலில் மாட்டிடுறாங்க. வருஷம் ஃபாத்தியா ஓதும் போது அந்த புகைப்படத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு அவருக்கு பிடிச்சமான பொருளை எல்லாம் முன்னாடி வச்சு அவர் பேர் ஒரு ஃபாத்தியா ஓதுறாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு வழிகாட்டுறதை தான் ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, இறந்து போன நல்லவர்களை உருவமாக செய்யுங்கள். இப்போ அந்த ஊர் மக்கள் அவனுடைய பேச்சை கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இறந்து போன நல்ல அடியார்களே, அவங்க நல்லவங்க தான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோமா இல்லையா, தர்காக்களில் அங்கே இருக்கிறவங்க நல்ல மக்கள் தான். அங்கே இருக்க இறைநேசர்கள், மகான்கள், தளபதிகள், இஸ்லாத்தை கொண்டு வந்த அறிஞர் பெருமக்கள் எத்தனையோ பேர் அவங்க அடங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் ஆதாயம் தேடுவதற்காக அங்கே ஒரு தர்கா என்ற வழிபாட்டை அமைத்து அங்கே பல்வேறுபட்ட சடங்கு சம்பிரதாயங்களை, பிதாத்துகளை எல்லாம் செய்கிறார்கள். அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் நல்ல மக்களா என்றால் அவங்க இறந்து போனவர்கள் நல்ல மக்கள். இப்போ இந்த சமுதாயம் என்ன செய்யுது, ஷைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அந்த இறந்து போன மக்களை சிலைகளாக உருவாக்குறாங்க. இப்போ சிலையாக உருவாக்கி வணங்கினாங்களா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. இவங்களுடைய கடவுள் இறைவன் யார் என்றால் அல்லாஹ் தான். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னோடு சபைகளில் வைத்து கொண்டார்கள். என்ன சபை நடத்தினாலும் அந்த சபையில் இவருடைய ஒரு சிலை, ஒரு ஞாபகார்த்தமாக பாருங்கள் இப்படிப்பட்ட நபர்லாம் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிய சிலைகள். இன்றைக்கி சில பார்க்குற மாதிரி அரசியல் கட்சிகள், சில அரசியல் கட்சியை பார்க்கும்போது சிலை இப்படி தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய கடவுள் இல்லை, அவங்க நம்முடைய முன்னோர்கள், நாம் அவங்களை ஞாபகம் வைக்கணும், அவங்கள தெய்வீக வழிபாடு பண்ணணும், அவங்கள வணங்கணும், அவங்கள போற்றணும். இன்றைக்கி நிறைய அரசியல் சித்தாந்தங்கள் அந்த சிலை ஏற்பாட்டை ஆதரிக்கிறது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இப்படி சிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். இப்போ முதல் ஜென்ரேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிலையை முழுக்கவே இவர்கள் நம்முடைய வழிகாட்டியான முன்னோர்கள், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், அதுவாக தான் பார்த்தாங்க. இறைவன் யார், முழுக்க அல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான லா ஷரீக லஹு, அவனை தவிர வேறு யாருமே இல்லை. அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. இப்போ முதல் ஜென்ரேஷன் மௌத்தா போகிறாங்க. யார் சிலைகளை உருவாக்கினார்களோ அந்த ஒரு ஜென்ரேஷன், அந்த ஒரு காலம் முடிவுக்கு வருகிறது. அடுத்து அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த சிலை ஏன் வச்சிருக்கிறாங்கன்ற காரணத்தை சொல்லவே இல்லை. முதல் ஜென்ரேஷன் சிலைகளை வைக்கும் பொழுது மிகுந்த அறிவோடும் தெளிவோடும் வைத்திருந்தார்கள். இவர்கள் நம்முடைய ஞாபகத்திற்குரிய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க, இதை சொல்லவும் செஞ்சாங்க. இவர்களுடைய பிள்ளைகளான அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த சிலைகள் ஏன் ஆங்காங்கே மடங்களில், முக்கியமான பகுதிகளில், ஆலோசனை கூடங்களில், பொது இடங்களில், வணக்க வழிபாட்டு பள்ளிவாசல்களில் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியும். நீ நல்லா விளங்கிக்கணும், இது செகண்ட் ஜென்ரேஷன், தன்னுடைய தந்தைமார்கள் வாப்பாமார்கள்ட்டிருந்து பெற்றுக்கொண்டவர்கள். இவங்களுக்கு தெரியும் இந்த சிலைகள் நம்முடைய இறைவன் இல்லை என்று தெரியும். ஆனால் இந்த தாவாவை, இந்த அறிவை யாருக்கு கொடுக்கல அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கல. அதாவது முதல் ஜென்ரேஷனுடைய பேரம்பேத்திகளுக்கு கொடுக்கல. நல்லா விளங்கணும். அப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ பெரிய முக்கியமான அறிவுனா, நீங்கள் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு கல்வி, உங்கள் அடையாளம், உங்கள் கலாச்சாரம், உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரவில்லை என்றால் நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதன் அர்த்தத்தையே மாற்றப்பட்டுவிடும். நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா அது காரணம் சொல்லணும் பிள்ளைகளுக்கு. இதனால தான்ப்பா செய்கிறேன்னான்னு சொல்லணும். பிள்ளைகள் அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தி சொல்லித்தரணும். இப்படி தான் இஸ்லாமிய கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருது. சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் போட்டு உட்காந்து சாப்பிட்ற கலாச்சாரம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது பணிவாக அமர்ந்து சுஃப்ரா விரித்து சாப்பிடுவது. அப்போ இது என்ன செய்யலைன்னா, ஒரு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் பின்னாடி கடத்தலை. அப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய பெருமக்கள் தன் பிள்ளைகளுக்கு கடத்தி, அந்த பிள்ளைகள் தன் பிள்ளைகளுக்கு கடத்தி, இப்படியாகத்தான் மார்க்க கல்வியினுடைய அறிவு கடந்து வருவதற்கு முக்கிய காரணம். இதை செய்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. இப்போ பாருங்க, ஷிர்க்குடைய விஷயத்தில் முதல் ஜென்ரேஷன் தன்னுடைய ஞாபகத்துக்காக வைத்திருந்தாங்க, அதை சொல்லவும் செஞ்சாங்க.
அவங்களுடைய பிள்ளைகளான 2வது ஜென்ரேஷன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை பற்றி எந்த விதமான கமெண்ட்ஸ் பண்ணலை, அறிவையும் கொடுக்கலை. 3வது ஜென்ரேஷன் பேரம்பிள்ளைகள் என்ன ஆக்கிட்டாங்கன்னா, அவர்கள் பொறுப்புக்கு வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தாத்தாமார்கள் மூதாதையர்கள்லாம் இந்த சிலைகளை தான் தன்னுடைய எல்லா இடங்களிலும் வைத்திருந்தார்கள். எனவே இதுதான் நம்முடைய கடவுள் என்று கடவுள் கோட்பாடு ஆரம்பமாகுது. சிலை வணக்கத்தினுடைய கோட்பாடு அங்கே தான் ஆரம்பமாகுது. அப்போ நீங்கள் ஷிர்க்குடைய ஆரம்பத்தை நல்லா விளங்கிக்கணும். அப்போ ஷிர்க் என்பது எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய சில தேவையில்லாத காரியங்கள், உருவங்கள், அதன் பற்றி உண்டான சரியான ஞானம் இல்லாததால், அல்லாஹுடைய அறிவு இல்லாததால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த கூட்டத்தாருடைய 3வது ஜென்ரேஷன் அந்த சிலைகளை அவர்கள் தன்னுடைய கடவுள்களாக மாற்றுகிறார்கள். இப்போ கடவுளாக மாற்றின உடனே தான் அல்லாஹ்வுக்கு அங்கே இன்னும் முக்கியமான ஒரு பொறுப்பு ஒன்றை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த ஆயத்துடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்து விளங்கிறோம். கானன்னாசு உம்மத்தன் வாஹிதா, மக்கள் எல்லோரும் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள். பிறகு அங்கே ஷிர்க் என்பது ஏற்பட்டவுடன் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 1000 வருஷத்துக்கு பிறகு அனுப்பிய அல்லாஹ் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பினான். காரணம், ஷிர்க்குடைய விஷயம் இங்கே ஏற்பட்டதின் காரணமாக. இது முதலாவது. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. எல்லா காலத்திலையும் ஷிர்க்குடைய முறை ஒரே மாதிரியாக இல்லை. அது நல்லா விளங்கணும். வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஷிர்க்குனாலே சில பேர் என்ன வணங்கியிருக்குன்னா சிலை வணக்கம், அவரை தான் நினைக்கிறோம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஷிர்க்குடைய வகை என்னென்னா, சிலைகளை கடவுளாக வணங்குவது. இது ஒன்று. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால மக்கள் நட்சத்திரங்களை கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை கடவுளாக வணங்கினார்கள், சந்திரனை கடவுளாக வணங்கினார்கள், அதே போல் ஜின்களை கடவுளாக வணங்கினார்கள். அவர்களிடத்தில் பெரிய அளவுக்கு சிலை வணக்கங்கள் அதிகமாக கிடையாது, அது ரொம்ப கம்மி தான். அதிகமான ஷிர்க்குடைய வணக்கம் என்னென்னா, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், ஜின்கள் இவைகளை கடவுளாக வணங்குவது. இதான் வரலாற்றுடைய இன்னொரு முக்கியமான பகுதி. அப்போ அந்த இடத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் ஷிர்க்கு. இந்த வகை ஷிர்க்கை முதலாக மக்காவுடைய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தின யாருன்னு சொன்னால், ஆமிர் இப்னு லுஹை என்ற ஒரு கொடூரமானவன். இவன்தான் முதலாக அரபு உலகத்தில் ஷிர்க் என்ற இணை வைப்பை கொண்டு வந்தவன் இவன்தான். ஆமிர் இப்னு லுஹை. பெருமானார் கூட தன்னுடைய ஹதீஸை சொல்லி காமிக்கிறாங்க. இவனை பற்றி சொல்லும் பொழுது, இவன் தான் முதலாக அரபுலகத்திற்கு ஷிர்க்குடைய கலாச்சாரம். ஏன்னா அது வரைக்கும் மக்கால் இருந்த ஒரே கலாச்சாரம் என்னென்னா, மில்லத்தி அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்ற தூய்மையான விஷயம் மட்டும்தான் மக்காவில் இருந்தது. மக்காவிற்கு முதலாக ஷிர்க்கை கொண்டு வந்தவன் ஆமிர் இப்னு லுஹை. இது வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. இந்த ஆயத்துடைய அடுத்த பகுதி பாருங்கள். இந்த ஆயத்து அல்லாஹ் அடுத்த வார்த்தையாக சொல்வான், நபிமார்களோடு நாம் வேதங்களை அனுப்பினோம். வேதங்களுடைய முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த வேதத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது உங்களுக்கு சிறப்பானது என்று எல்லாம் தெளிவாக இருந்தது. ஆனால் பிரச்சனை எங்கே உருவாச்சு? தன்னுடைய சுய லாபத்திற்காக, தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக. வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். ஒன்று சுயலாபம், இரண்டாவது நமக்கு தலைமைத்துவம் ஆட்சி கிடைக்கணும், மூன்றாவது அவர்கள் தங்களுக்குள் இருந்த அந்த பொறாமையின் காரணமாகவும் அந்த வேதங்கள் சொன்ன சட்டங்களை மாற்ற ஆரம்பித்தார்கள். இப்போ நீங்கள் தௌராத் இன்ஜில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இன்றைக்குமே கூட தௌராத்துன்னு சொல்கிறோம், பைபிள்னு சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி இறக்கப்பட்ட அதே முறைப்படி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. எல்லாம் மாற்றிட்டானுங்க. இன்னும் சொல்ல போனால் பைபிளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வந்துருச்சு. தனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை எழுதி வைத்து விட்டு, தனக்கு பிடிக்காததை தூக்கிவிட்டு, தான் மனோ இச்சைக்கு ஏற்றவாறு சட்டங்கள் எல்லாம் மாற்றிவிட்டார்கள். அப்போ இந்த மக்களுக்கு தெளிவான வேதம் கொடுக்கப்பட்ட பிறகுமே கூட இவர்கள் அந்த வேதத்தினுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். இப்போ எப்படி கருத்து வேறுபாடு கொண்டாங்க? உதாரணமாக அப்படி சொன்னால் தான் புரியும். உதாரணம், இமாம் இப்னு வஹப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லாஹ்
அதை தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். கருத்து வேறுபாடு எப்படி மேற்கொண்டாங்கன்னா, அல்லாஹ் 7 நாட்களில் ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருந்தான். ஆனால் யகூதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஜும்மாவுடைய நாளை விட்டுட்டு சனிக்கிழமை தனக்கு புனிதம் மாற்றிக்கிட்டாங்க. அப்படி வழிகாட்டுதல் அவங்களுக்கு செய்யப்படவே இல்லை. நசாராக்கள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவர் என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு சாதகமாக மாட்டிக்கொண்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே சொல்லுவாங்களா இல்லை, குட் ஃப்ரைடே இதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ சண்டேக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க, புனித ஞாயிறு ஏதோ சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு புனிதமான நாள், கிறிஸ்துவர்களுக்கு. யூதர்களுக்கு சனிக்கிழமை புனிதமான நாள். அப்போ அல்லாஹ் சொன்ன விஷயம் ஜும்மாவுடைய நாள். ஆனால் அவங்க செஞ்ச கருத்து வேறுபாடு எங்கே அப்படின்னா, தனக்கு சாதகமாக சனிக்கிழமை, தனக்கு சாதகமாக ஞாயிற்றுக்கிழமை மாட்டிக்கொண்டார்கள். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் கிபிலாவுடைய விஷயம். நாம் தொழுகின்ற பொழுது எந்த இடத்தை முன்னோக்குவது. இப்போ நசாராக்கள் கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்கன்னா, கிழக்கு திசை மஷ்ரிக், நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இந்த கிழக்கு திசையை தனக்கு சாதகமாக தனக்கு கிபிலாவை மாற்றிக்கொண்டாங்க. யகூதிகள் அதாவது யூதர்கள் இவர்கள் பைத்துல் மக்தஸை தன்னுடைய கிபிலாவாக மாற்றிக்கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ் ஆக்கிய கிபிலா எதுவென்று சொன்னால், ஃபஹதல்லாஹு உம்மத்த முஹம்மதின் லில் கிபிலா. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கஅபத்துல்லாஹுவை கிபிலாவாக மாற்றி கொடுத்தான். அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று, ஆனால் அவங்க செஞ்ச வேலை இன்னொன்று. அதே போல் தான் தொழுகையின் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டாங்க. அவங்கள ஒரு சமுதாயம் சொல்லிச்சு, தொழுகையில் ருக்கு இருக்குதான், சஜிதா இல்லை. நீங்கள் ருக்கு செஞ்சிட்டாலே ரக்காத்து முடிஞ்சுன்னு சொன்னாங்க ஒரு சமுதாயம். ஒரு சமுதாயம் சொல்லிச்சு, சஜிதா இருக்குது, தொழுகையில் ஓதன உடனே நேரடி சஜிதாவுக்கு போயிடணும், ருக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்படி தொழுகையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அதே போல் ஒரு சமுதாயம் தொழுகையில் பேசலாம் என்று சொன்னது, ஒரு சமுதாயம் தொழுகையில் நடக்கலாம் என்று சொன்னது. இஷ்டத்துக்கு போல பேசலாம்னா பேசிக்கலாம்ல, அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு. இன்னிங்களாம் யோசிச்சு பாருங்கள், பேசலாம்னு அனுமதி கொடுத்துட்டோன்னா பள்ளியாசலில் இருக்கிற 100 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. 100 பேர்லாம் இல்லை, ஒரு 40 பேர் வச்சுங்களேன், 40 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. தொழுது முடிக்கிறதுக்குள்ள அத்தனை ஃபோன் வருது. அதில் சில பேர் சைலண்டில் வைப்ரேட்டு, சில பேர் ரிங்டோனு, சில பேர் சினிமா பாட்டு. ஒருவேளை தொழுகையில் பேசலாம்னு சொல்லியிருந்தா அங்கே அஜர்த்து மைக்கில் ஓதிட்டு இருப்பார், பின்னாடி எல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, சொல்லுப்பா தொழிலில் இருக்கிற என்னப்பா விஷயங்கள். அப்போ அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, தொழுகையில் பேசலாம். இன்னும் சில இந்த யூத சமுதாயத்தில் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, தொழுகும்போது நடக்கலாம், தேவைப்பட்டா நடந்து போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வரலாம். இப்போ இதை யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இதை கொண்டு வந்தேன்னா. அப்போ இவங்க கொண்டு வந்த எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா, இவர்களின் மனோ இச்சைக்காகத்தான், எந்த நோக்கமுமே கிடையாது. சஜிதா இல்லைன்னு சொன்னது, ருக்கு இல்லைன்னு சொன்னது, அதே தொழுகையில் பேசலாம் என்று சொல்வது, தொழுகையில் நடக்கலாம்னு சொல்கிறது. தொழில் நடக்கலாம்னு யோசிச்சு பாருங்க, நிலைமை எப்படி இருக்கும். நாம் லொகருக்கு தக்பீர் கட்டிட்டு அப்படி நடந்து போய் அசருக்கு வந்துடுவோம் பள்ளியாசலுக்கு. வீட்டிலே இப்போ பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். நடக்கலாம்னு சொல்லிட்டோம்னா கரெக்டாக பாலை அடுப்பில் வச்சுட்டு முதல்ல தக்பீர் கட்டினோம்னா ஒரு 3ஆவது காலத்தில் கரெக்டாக அது பொங்குற மாதிரி இருக்கும். அது சவுண்ட் வந்தாலும் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரியான சலுகைகள் கிடச்சி போயிடும். அப்போ அவங்க ஏன் சட்டத்தை மாற்றினார்கள்? அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக தனக்கு எது தோதுவாக இருக்குமோ சாதகமாக இருக்குமோ அப்படி பயன்படுத்திக்கணும். நீ பார்க்குறமா இல்லையா, இஸ்லாத்தில் ஹராமுடைய விஷயம் வியாபாரத்தை பொறுத்தவரை எது ஹலால் எது ஹராமுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன செய்கிறானுங்கன்னா, எந்த முஃப்தியை பார்த்தா இந்த ஹராமான வியாபாரத்துக்கு ஹலால்னு ஃபத்துவா கொடுப்பார்னு தேடுறது. அப்படி யாராவது ஃபத்துவா கொடுத்தாதான் நல்ல அஜர்த்து நல்ல முஃப்தி அவர். அப்போ அது மாதிரி குடும்பத்துடைய விஷயம், மார்க்கத்துடைய விஷயம், எது ஹலால் எது ஹராம், எது கூடும் எது கூடாது, எதை எப்படி செய்யணும், அதையெல்லாம் என் மனோ இச்சையை தாண்டி அல்லாஹும் ரசூலும் எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் செய்வது. ஆனால் இந்த விஷயத்தில் உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்கள் எதை ஏவப்பட்டதோ அதை செய்தார்கள். இது கருத்து வேறுபாடு. இன்னொரு உதாரணம், சில நாட்களில் நோன்பு வைக்கிற முறை, காலையில் நோன்பு வச்சோம் அப்படின்னா சாயங்காலம் நோன்பு வைப்போம். சூரியன் உதயம் முதல் சூரியன் மறையும் வரை நோன்புடைய காலம். இந்த யூத கிறிஸ்துவர்கள் இவர்களுடைய கலாச்சாரத்தில் எப்படின்னா, நோன்புங்கிறது பாதி பகல் தான். காலையில் வச்சிட்டோம்னா மதியம் 11 மணிக்கு விருந்து சாப்பிட்றலாம். இன்னொரு சமுதாயம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சமாக சாப்பிடலாம். இன்றைக்கி பார்க்குற மேலே விரதம் வைக்கிற சில கூட்டத்தாரை பார்க்குறோம், விரதம் வைக்கிறாங்க. ஜூஸ் குடிக்கலாம், டீ குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாமே குடிக்கலாம். ஆனால் சாப்பிட மட்டும்தான் கூடாது. இப்படி நோன்பு வைக்கிறதா இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நோன்பு வைக்கலாம், வாழ்க்கை முழுக்க நோன்பு வைக்க முடியும். டீ குடிக்கலாம்,
ஜூஸ் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிடக்கூடாது. இப்போ இது சில பேர் நோம்புன்னு வச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அல்லாஹ் வழிகாட்டி ஒரே ஒரு கூட்டம் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் தான். காலையில் நீ நோம்பு வச்சன்னா எச்சியை கூட நீ அதிகமாக சேர்த்து வேணும்னே நீ முழுங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நோன்பின் விஷயத்திலே ஒரு அழகான கண்டிப்பான வழிமுறையை காட்டியது அல்லாஹ் நமக்கு தான். அப்போ இத்தனை விஷயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காண்பித்தான். இப்போ நம்ம சமுதாயத்திலையுமே ஒரு சில பேர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரியாக செய்வது. இது சுன்னத்து இல்லாத சுன்னத்துன்னு சொல்கிறது, சுன்னத்தான விஷயத்தை சுன்னத்து இல்லைன்னு சொல்கிறது. இப்போ இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னா தன் மனோ இச்சைக்கு பிடிக்காததின் காரணமாக அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட தன் மனம் என்ன சொல்கிறது என்று தான் அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் இவனுங்க என்ன சொன்னாங்க யகூதிகள் அப்படின்னா, இவர் ஒரு யகூதி. இப்ராஹிம் யாருன்னா யகூதின்னாங்க. அதே போல் நசாராக்கள் நஸ்ரானில் என்ன செஞ்சாங்கன்னா இவர் ஒரு நஸ்ரானி, இவர் கிறித்துவர்னு சொன்னாங்க. யார் இன்றைக்கி வாழக்கூடியவர்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க அல்லாஹுடைய மார்க்கத்தை மில்லத்தை ஹனீஃபன் முஸ்லிமா அல்லாஹுடைய நேரான சன்மார்க்கத்தை இஸ்லாத்தை பின்பற்றியவராக இருக்கிறார். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துக்கு கருத்து வேறுபாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாமை முழுக்க பொய்ப்படுத்தியவர்கள் யூதர்கள் யார் நான் புரிஞ்சுக்கணும். நான் சில பக்ராவுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், யூதர்கள் என்பவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இல்லை. காரணம் பொறாமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள், அதனால தான் அவன் யகூதியாவாக இருக்கிறான். இப்போ ஈசாவை இவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் கிறிஸ்துவர் என்ன செஞ்சாங்கன்னா நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கடவுளின் குழந்தையாக மாற்றினார்கள். இவர் கடவுள் குழந்தைன்னா அப்போ ரூஹ் ஆத்மான்னா இன்னைக்கு கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடவுள் குழந்தைன்னு சொல்ல ஆரம்பித்து இன்னைக்கு கடவுள்னு சொல்லிட்டான். இப்போ இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தாலுமே கூட இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. இஸ்லாத்தினுடைய கருத்து வேறுபாடு அல்லாஹுடைய தௌஹீதில் கிடையாது, ஏகத்துவத்தில் கிடையாது. அல்லாஹ்ங்கிற ஒருத்தனா இரண்டா, அல்லாஹுடைய அளவு என்ன, அவனுடைய வேலைகள் என்ன, அவனுடைய பண்பு என்ன, அதில் யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. அதில் ஒட்டுமொத்தமான இஸ்லாமும் ஒரே கருத்தின் மீது தான் இருக்கிறது. கருத்து வேறுபாடு எங்கே உருவாகுது? இது சுன்னத்தா இல்லையா, இது நஃபிலா இல்லையா, செய்யலாமா வேணாமா, எது சிறப்பு எது சிறப்பற்றது, அதில் தான் நம்முடைய கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஆனால் கிறித்துவ மதத்தில் மட்டும்தான் கடவுள் கோட்பாட்டிலேயே 40,000 சமுதாயம் உருவாச்சு. ஏறத்தாழ 40,000 சமுதாயம், ஒவ்வொரு சின்ன விஷயமாக கருத்து வேறுபாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குழந்தை, ஈசாவே நபி, ஈசா என்பவர் இறைவன், ஈசா என்பவர் ஒரு மேரியினுடைய குழந்தை, அவர் மேரியினுடைய தாய் தந்தை, என்னென்னவோ கதை சொல்ல ஆரம்பித்தேன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா நமக்கு யாரை கடவுள்னு சொல்கிறதே தெரியாது. 3 பேர் விட்டு 4 பேர்னு சொல்லிடுவோம். அப்போ கிறித்துவ கொள்கைன்றது ஒருத்தனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அடுத்து 2 3ன்னு சொல்லி, இப்போ 3ஆ 1ஆன்னா 1ங்கிறான், அவன் தான் 3ங்கிறான். இப்போ அவன்கிட்ட பேசும்போது சரி கிறித்துவத்துக்கு என்னப்பா அடிப்படை கடவுள் கோட்பாடு என்ன? கடவுள் ஒருத்தரா 3 பேரானா? கடவுள் ஒருத்தர் தான், ஆனால் கூட 2 பேருங்கிறான். அந்த கூட 2 பேர் யாருன்னா அவன் அந்த ஒருத்தருங்கிறான். அப்போ அவன்கிட்ட கடவுள் கொள்கையில் தெளிவே இல்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்கள், அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் தெளிவான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டான். இதுதான் நம்முடைய கொள்கை. அப்போ நாம் இந்த எல்லா விஷயத்திலையுமே நாம் தெளிவான அத்தாட்சியை பின்பற்றி நன்மக்களாக முஃமின்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அடுத்த குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், ஃபஹதல்லாஹுல் லதீன ஆமனு லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிஹி. அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, அதில் நாம் நல்ல மக்களுக்கு முஃமினான அடியார்களுக்கு நாம் நேரான பாதையை நாம் காண்பித்தோம். இந்த கருத்து வேறுபாடுக்கு ஏற்பட்டதற்கு முதல் காரணம் மனோ இச்சை, இரண்டாவது சுயலாபம், ஏதாவது அரசாட்சியை பிடிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த திருகுதாளங்கள், மூணாவது காரணம் பாரு குர்ஆன் சொல்லுது பக்யம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமையின் காரணமாக. நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், மனிதனுடைய உள்ளத்தில் இயல்பாக பொறாமை உருவாகுவது இது மனிதம், அது இயற்கை, அதை மாற்றவே முடியாது. பொதுவாக நம்மளை விட யாராவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இப்போ நம்மளோட நல்ல ஜுவல்ஸ் போட்டிருக்கிறாங்க, சேரீ கட்டுக்கிறாங்கன்னா பார்த்த உடனே ஒரு பார்வை ஒன்று வரும். சில பேருக்கு மாஷால்லான்னு வரும், சில பேருக்கு இந்த அம்மா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வரும். சில பேர் சில பெண்களை பார்க்கும்போது காரில் போகும்போது ஒரு பார்வை ஒன்று வரும். சில பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு பார்வை ஒன்று வரும். சில நல்லா திறமையாக இருக்கும் போது ஒரு பார்வை ஒன்று வரும். என்னடா இவன் மட்டும் நம்மளோட திறமையாக இருக்கிறான், நம்மளும் தானே படிக்கிறோம். அப்போ பார்த்தவுடன் ஒரு இயல்பாக ஒரு உள்ளத்தின் கடுகோரத்தில் ஒரு பொறாமை எண்ணம் வருவது இயல்பு. இது இயல்பு. எப்படி கோபம் வருவது இயல்போ பொறாமை என்ற சிந்தனை வருவது இயல்பு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த பொறாமை எண்ணத்தை அந்த நொடியே கருவறுக்காமல், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கிறான், நமக்கு தேவையானது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான், நாம் சிந்தை திசை திருப்பிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு அந்த பொறாமை என்ற எண்ணத்தை நாம் தொடருவோமையானால், அப்படியா நீ நல்லா இருந்துருவியா, நீ உனக்கு மட்டும் எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் உனக்கு லக்கில் கிடச்சிருச்சு எல்லாமே, இதே நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா, ஏதோ லக்கில் தப்பிச்சுக்கிட்டேன், கண்ட மேனிக்கு பேச வேண்டியது. இந்த பொறாமை பிடிச்சவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவதூறில் ஆரம்பித்து திருகுதா குறையிலேருந்து அவதூறுலேருந்து ஆபாசத்துலேருந்து ஒருத்த மேலே என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் ஒருத்த பேசுகிறான்னா அவன் யாருன்னா உள்ளத்தில் முழுக்க முழுக்க பொறாமை சுமந்து இருக்கக்கூடியவன். யார் உள்ளத்திலே பொறாமை வருமோ அந்த பொறாமை அதிகமாகுமேனால் அந்த பொறாமை அவர்களை எதையும் செய்ய தோண்டும், எதையும் செய்ய தோண்டும். இன்னும் சொல்லப்போனால் சில நேரம் பொறாமை கொலை செய்வதற்கு கூட தோண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியதின் முக்கியமான காரணம் என்னென்னா, பெருமானார் இஸ்லாத்தை எத்தி வைத்தார் என்பதை விட நம்மோடு இருந்த முஹம்மதுக்கு நபித்துவம் கிடைத்து விட்டது என்ற பொறாமையில் தான். யூதர்கள் இன்றைக்குமே பெருமானாரை ஏன் அக்செப்ட் பண்ணுறதில்லை? குர்ஆன் அல்லாஹ் சொல்ல ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், இவர் தான் கடைசி நபி என்று தெரிந்தும் அவர்கள் முஹம்மதை ஏற்காததற்கு ஒரே காரணம் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமை. நம்ம கூட்டத்தில் நம்ம கம்யூனிட்டியில் ஒருத்தர் நபியாக வராமல் இன்னொரு கம்யூனிட்டிலேருந்து நபியாக ஒருத்தர் வரதா அப்படின்ற பொறாமை தான். சங்கைக்குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. இப்போ எனவே பொறாமை என்பது அந்த ஹசத், அது நம்முடைய உள்ளத்தினுடைய பக்குவத்தை குலைத்துவிடும், நம்முடைய குணத்தை அது பாழாக்கிவிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு அழகு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிப்பது என்று சொன்னால், ஒரு பெண்ணிற்கு அழகு என்பது அவள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவள் குணத்தோடு நடப்பது தான். அவள் சமைக்கிறாளா இல்லையா, அவள் தன் பிள்ளைகளை அழகாக பார்த்து கொள்கிறாளா இல்லை என்பதை எல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்தினுடைய பெண்மணி கணவன் மனைவி, கணவன் பிள்ளைகள் பெரியோர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட குணத்தோடு வாழ்கிறாள் என்பதை வைத்துதான் அந்த பெண்மணி வாழ்க்கையில் வெற்றி பெற்றாளா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். எனவே பொறாமையின் காரணமாக இங்கு அவர்கள் தங்களுடைய வேதங்களுக்கு மத்தியில் இருந்த சட்டங்களையே கருத்து வேறுபாட்டால் மாற்றிக்கொண்டார்கள். பொறாமைனா என்ன? அந்த ஒரு மார்க் அறிஞர் ஒன்று சொல்லியிருப்பார், இவரெல்லாம் சொல்கிறது நம்ம கேட்குறதான்ற பொறாமை எண்ணம். அவர் சொல்கிறது சரின்னு தெரியும். இப்போ நமக்கு தெரிய மாதிரி பாஷையில் சொல்லணும்னா, இந்த அஜத்து சொல்கிறத நம்ம கேட்குறதா? நமக்குன்னு ஒரு அஜத் யூடியூப்பில் இருப்பார், நமக்குன்னு ஒரு அஜத்து எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார், அவர் சொல்கிறது தான் கேட்கணும், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்? அதற்கு பின்னால் பொறாமை என்ற எண்ணம். நாம் பார்த்து வளர்ந்தவர், நாம் பார்த்து உருவானவர், நாம் பார்த்து இருந்தவர், அவங்க தான் நாம் ஏற்றுக்கணும், இவங்களை ஏற்றுக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. இது பொறாமையினுடைய வெளிப்பாடு. இப்போ குர்ஆன் அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டுக்கு முக்கிய காரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை. பாயத்துடைய கடைசி மொத்தம் 3 பகுதிகள் பார்த்துருக்கோம். ஒன்று ஷிர்க் தோன்றிய வரலாறு, பிறகு நபிமார்கள் வருகை, இரண்டாவதாக என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு அதுக்கான உதாரணங்கள், மூன்றாவது பொறாமை என்பது எவ்வளோ மோசமானது, இப்போ நாலாவது அல்லாஹ் நமக்கு இந்த சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுக்கு மத்தியில் அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் ஃபஹதல்லாஹுல் லதீன ஆமனு, அவன் ஈமானுடைய மக்களுக்கு அல்லாஹ் நேரான வழியை காண்பித்து அழகான பாதை காண்பிக்கிறான். அல்லாஹ் கடைசியாக ஒரு ஃபார்முலாவை சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் தான் நாடிய நபர்களுக்கு நேரான பாதையின் பக்கமாக வழிகாட்டுகிறான். சனைக்குறுத்தான் அல்லாஹ் நடிகார்களே. இப்போ இந்த ஆயத்தில் கடைசியில் ஒரு ஃபார்முலா, ஒரு சில விஷயங்கள் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நாம் தலைகீழான தண்ணி குடித்தாலும் நாம் ஒருவரை நேரான பாதையில்
வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால், உதாரணம் ஒன்றும் இல்லை, தொழுகையே இல்லாத ஒருத்தன் அல்லது ஒரு பெண்மணி அவங்க தொழுக வேண்டும் என்று நாம் 1000 நாள் நோன்பு தலைகீழாக நின்றாலுமே கூட அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் 2 ரக்காத்துகளை கூட சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹுடைய நாட்டம் வேணும். சமுதாயத்துடைய பொறுப்பு என்னென்னா, ஒமா அலைனா இல்லல் பலாக், எத்தி வைப்பது மாத்திரம்தான் நம்முடைய கடமை. தொடர்ந்து சொல்லணும். வதக்கிர், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாவமான விஷயத்தை தடுத்து கொண்டே இருக்கணும். ஆனால் அவன் செய்கிறானா இல்லையா என்பதை பார்த்து நாம் நிராசை அடையக்கூடாது. எல்லாம் சொல்லி பார்த்தங்க 4 நாள், இப்போல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நம்முடைய வேலை சொல்வது தான். அவனை செயல்படுத்துவதற்கு அல்லாஹுடைய ஹிதாயத் என்ற ஒரு விஷயம் வர வேண்டும். ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு பாவத்தை, ஒரு எந்த பாவத்திற்கு அடிமையாகி விட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், நேர்வழி இல்லாமல் விட முடியாது. ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்று நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறீர்கள், குர்ஆனுடைய விஷயங்களை நீங்கள் படிக்கிறீர்கள், குர்ஆனுடைய விஷயங்களை கேட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது கிடையாது. இப்போ இந்த ஒரு ஃபார்முலாவை தெளிவாக விளங்கிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இந்த ஹிதாயத் என்பதனுடைய காலத்தை நீங்கள் பின்னாடி வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இது அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறான் என்பதற்கு ஆச்சரியமான பல சம்பவங்கள் இருக்குது. ஒன்றுமில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் வாழ்க்கை முழுக்க அவர்கள் மீது தூசிப்படாமல், துரும்பப்படாமல், எதிரிகளுடைய அச்சம் ஏற்படாமல், எதிரிகளுடைய வீச்சுப்படாமல் வாழ்க்கை முழுக்க தற்காத்த நபர் அபூ தாலிப். அபூ தாலிபுடைய நீங்கள் வரலாறு எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, அபூ தாலிபுடைய அடைக்கலத்தில் முஹம்மத் வந்த பிறகு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த எதிரிகளும் மக்காவில் தீண்டவில்லை. ஏன்? அதற்கு முன்னால் அபூ தாலிப் இருக்கிறார். அபூ தாலிப் மக்காவுடைய தலைவர்களில் ஒருத்தர். அப்படி வாழ்க்கை முழுக்க செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அத்துணை தாவத்துடைய பணிகளையும், இறைப்பணிகளுக்கும் அபூ தாலிப் உடந்தையாக இருந்தார்கள். அபூ தாலிப் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருமானாருக்கு செலவும் செய்தார்கள். எப்படிப்பட்ட விஷயம் இது! ஆனால் அபூ தாலிப் இடத்துல பெருமானார் அவங்க கடைசி காலத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய அருமையான சிறிய தந்தையே, களிமா மட்டும் சொல்லிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிடுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க பல தடவைகள் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மௌத்துடைய நேரத்தில் காதுக்கு அருகாமையில் சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தை அவர்களை எனக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பார்த்து கொள்கிறேன், சிபாரிசு நான் செய்கிறேன், என் காதுக்கு கேட்கும்படியாக சொல்லுங்கள்னு சொன்னார்கள். ஆனால் அபூ தாலிப் அந்த கடைசி நொடியிலுமே கூட என்னை எந்த நிமிடமும் மக்காவுடைய குறைஷி மக்கள் பார்க்கிறார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்று நான் என்று களிமா சொல்லிவிட்டால் முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இறந்து விட்டார் என்று என்னை கோழை என்று சொல்லிவிடுவார்கள் என்று அந்த களிமா லா இலாஹ இல்லல்லாஹுவை அபூ தாலிப் மறுக்கிறார்கள். அதே நிலையில் இறக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தை இருக்கிறான், இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த, நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்களுக்கு கொடுக்க முடியாது. இதுவரை வலாக்கின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா என்றால் ஹிதாயத் என்ற மாபெரும் பொக்கிஷத்தை அல்லாஹ் தன்னுடைய கருத்தில் வைத்திருக்கிறான் என்று நாம் எல்லாம் ஹிதாயத்தை பெற்று ஈமான்தாரிகளாக முன்களாக இருக்கிறோம். ஒரு நொடி யோசித்து பாருங்கள், நாம் கேட்டோம் அல்லாஹ்விடத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டோமா? ஹிதாயத்தை கேட்டோமா? ஈமானை கேட்டோமா? நல்வாழ்வை கேட்டோமா? குர்ஆன் தொடர்பை கேட்டோமா? ஆனால் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஒன்று. அல்லாஹ் நம் மீது மேற்கொண்ட சாதத்தி நற்பாக்கியத்தினுடைய இரக்கமான பார்வையின் வெளிப்பாட்டுத்தான் நாம் எல்லாம் என்று அல்லாஹுடைய ஹிதாயத்தோடு இருக்கிறோம். அபூ தாலிபுடைய வரலாறு படிப்பவர்கள் கண்களிலே குளமாக இருக்கும் கண்ணீர்கள். பெருமானாரை வலதுபுறமாக இடதுபுறமாக முன்னாலும் பின்னாலும் மேலும் கீழுமாக பாதுகாத்த ஒரு மாவீரன். அந்த அபூ தாலிபிற்கு கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஹிதாயத். இப்போ ஹிதாயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணரணும். ஆனால் நேர்மாட்டமாக பாருங்கள், அல்லாஹுடைய அத்தாட்சியை பாருங்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துடிக்க உஹதில் கொன்றார்கள். ஹம்சா என்பவர்கள் இஸ்லாத்தினுடைய தூண். இஸ்லாத்தினுடைய பெருமானாரின் வலதுகை உமர் என்று சொன்னால் இடதுகை ஹம்சா.
இன்னும் சொல்லணும்னா உமர் அவர்களை விட வீரத்தில் மிக சிறந்த நபர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை உஹதிலே துடிக்க துடிக்க கொன்ற வஹ்ஷி துடிக்க துடிக்க கொன்று அவருடைய மண்டை ஓட்டிலே கடைசியாக மதுபானம் ஊற்றி குடிக்கப்பட்டது எதிரிகள் மூலமாக. அந்த அளவுக்கு ஏறத்தாழ 70 துண்டுகளாக வெட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. 70 துண்டுகள் என்று சொல்வதை விட அதிகமான துண்டுகளால் ஹம்சாவை கொலை செய்யப்பட்டது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இதே ஹம்சாவிற்கு பகரமாக நான் 70 நபர்களை பழிவாங்க என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் நீண்ட நாட்கள் ஹம்சா ஹம்சா என்று மிகுந்த வருத்தத்தோடு இருந்தார்கள். ஹம்சாவை இழந்ததின் காரணமாக அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வஹ்ஷி மிக கொடூரமான மாபாதகன். அல்லாஹ் குர்ஆனிலே வஹ்ஷிக்காக 4 முறை ஆயாத்துகளை 4 முறை வசனங்களை இறக்கி அந்த வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹுவாக அல்லாஹ் உருவாக்கினான். அவரெல்லாம் சஹாபியாக மாற்றினான். பெருமானார் கடைசி ஒரு வார்த்தை சொன்னால், வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டாய், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், நானும் மன்னித்து விட்டேன். வாழ்க்கையில் இனிமேல் நான் மௌத்தாகின்ற வரை என் கண்களுக்கு முன்னால் வராது. உன்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஹம்சாவினுடைய ஞாபகம் என் ஈரக்கொலையை அது கொதிக்க வைக்கின்றது. என் கவலை தாங்க முடியவில்லை. என் வாழ்க்கையில் என் கண்ணுக்கு முன்னால் வராது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட எதிரிக்கும் கூட அல்லாஹ் நாடிவிட்டான். 3 ஆயத்துகளை அந்த வஹ்ஷிக்கு ஆறுதலாக மீண்டும் 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 இறக்கி வைத்து வஹ்ஷி அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தான். அல்லாஹ் நாடிய ஒரு எதிரிக்கு கூட அல்லாஹுவால் ஹிதாயத்தை கொடுக்க முடியும். இன்று எத்தனையோ கஞ்சாவை விற்பவர்கள், கொலை செய்பவர்கள், மாபாக செயல் செய்பவர்கள், இவர்களுக்கு ஹிதாயத்தா, இவர்களுக்கு தொழுகையா, இவர்கள் தாடி வைத்திருக்கிறார்களா, இவர்களெல்லாம் தகுதியானவர்களா என்று கேட்கின்ற மக்களுக்கு இதோ அல்லாஹுடைய இந்த சம்பவங்கள் தான் சிறந்த அச்சாட்சி. ஹாலித் இப்னு வலீத் பல போர்களில் பெருமானாருக்கு எதிராக வேலை செய்தவர், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்த நபர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹாலித் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க முடிவு செய்தான். ஹிதாயத்தை கொடுத்தான். ஹாலித் இப்னு வலீத் கடைசியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறினார். அல்லாஹ் பொருந்தி கொண்ட நபராக மாறினார். பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு நடந்த அத்துணை போர்களிலும் 3/2 மடங்கு போர்களில் ஹாலித் இப்னு வலீத் தலைமையேற்று நடத்தினார். அத்தனை போர்களிலும் இஸ்லாத்திற்கு வெற்றி குவித்த மாவீரன் ஹாலித். ஆனால் அந்த ஹாலிதும் கூட ஒரு காலத்தில் பெருமானாரை கருவறுக்க வேண்டும் என்று நினைத்தவர். ஆனால் ஹிதாயத்தை கொடுத்த அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தன் நாடிவருக்கு கொடுக்கிறான் என்பதற்கு இந்த சம்பவங்களை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஆழமான விஷயம் விளங்க வேண்டும். விளங்கவில்லை என்றால் மிகப்பெரிய துர்பாக்கியம். என்ன விளங்கணும்னா, நாம் எதையும் கேட்காமல், நாம் இஸ்லாத்திற்காக எதையும் செய்யாமல், அபூ தாலிபை போல எந்த விதமான சிறிய தியாகங்களையும் இஸ்லாத்திற்காக நாம் செய்யவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் நம்முடைய கரத்திலே சொந்தமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். உமருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை ஏந்தி கொண்டு பெருமானாரை கொலை செய்வதற்காக ஒவ்வொரு நபரிடமாக முஹம்மதை பற்றி கேட்டுக்கொண்டு வீரமாக வருகிறார்கள். வாளோடு வந்த உமர் குர்ஆனுடைய பக்கங்களை பிரதிகளை பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த உமர் எப்படிப்பட்ட அந்தஸ்து கிடைச்சதுன்னா, பெருமானார் தன் வாயில் மூலமாக சொன்னார்கள், லவ்கான பாதி நபியுன் லகான உமர். எனக்கு பிறகு நபி உலகத்தில் கிடையாது, என்னோடு நபித்துவம் முடிகின்றது. ஒருவேளை எனக்கு பின்னால் நபித்துவம் இருக்குமையனால், எனக்கு பின்னால் ஒரு நபர் நபியாக வருவாரையனால் அதற்கான ஒரே தகுதி அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று பெருமானாரின் மூலமாக சொல்லப்பட்டது. அப்போ பெருமானாரை கொலை செய்ய வந்த உமர் எங்கே, அதே உமர் நபியாக மாறுவது எங்கே? இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய குதிரத், அல்லாஹுடைய மிகப்பெரிய வல்லமை. நீங்கள் நாடிய எத்தனையோ, நீங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்த எத்தனையோ நல்ல மக்கள் மோசமான நிலையிலே மரணம் அடைகிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய எத்தனையோ அயோக்கியர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே ஹிதாயத்தை பெற்ற நல் மக்களாக வாழ்கிறார்கள். அபூ சுஃபியான் பல சஹாபாக்கள் உயிரிழப்பதற்கு பல போர்களிலே எதிரிகளுக்கு தந்திரமாக வேலை செய்து கொடுத்தவர் அபூ சுஃபியான். அந்த அபூ சுஃபியான் ஒரு காலகட்டத்திலே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறுகிறார். இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்த எத்தனையோ நபர்கள் அவர்கள் பின்னாளிலே
ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறினார்கள். ஆனால் பெருமானாருக்கு கடைசி மூச்சு வரைக்கும் பெருமானாரின் உதவியாக, பெருமானாரின் பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிபிற்கு இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம், அருமை பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஹிதாயத் என்பது மிகுந்த பொக்கிஷமானது. உங்கள் வாழ்வில் அதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதே அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை நம்மிடமிருந்து அதை பிடுங்கி வேறொரு மக்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப நேரம், நீண்ட நேரங்கள் ஆகாது. எத்தனையோ நபர்கள் கேவலம் ஒரு காதலுக்காக, கேவலம் ஒரு அற்பமான பணத்துக்காக, கேவலம் ஒரு அற்பமான பயனுக்காக வாலிப ஆண்கள், வாலிப பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த ஹிதாயத்தை துட்சமாக கருதி தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் அதே ஹிதாயத்தை எடுத்து எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு பறையனுக்கோ சக்கலியனுக்கோ ஏதோ ஒரு டிச்சிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபருக்கு அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுத்து அந்த நபரை அல்லாஹ் உயர்த்தி இஸ்லாத்தை அல்லாஹ் பலப்படுத்துகிறான். எத்தனை ஆயிரம் சம்பவங்களை சொல்ல முடியும். வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம். அருமையானவர்களே, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டுமே ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சகைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, இந்த இடத்துல இவள் அழுத்தமாக சொல்ல காரணம், ஹிதாயத்தினுடைய போங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்தும் இவர் நேர்வழியில் பெற்றவர், இவர் நேர்வழியிலே இருப்பார் என்றும் சொல்ல முடியாது. எந்த பெரும்பாவியை பார்த்தும் இவனெல்லாம் திருந்தவே மாட்டான் என்று சொல்லவும் கூடாது என்பதை நாம் இந்த ஆயத்துகள் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி, இது கிடைப்பதற்கு சில காரணிகள் இருக்குது. இதை பெற்றுக்கொள்வதற்கு சில காரணிகளை செய்தால் அந்த ஹிதாயத் நமக்கு கிடைக்கலாம், நம்மிடத்தில் உறுதியாக இருக்கலாம். ஹிதாயத் அல்லாஹ்விடத்தில் கையில் இருக்கிறது. ஹிதாயத் என்ற நேர்வழி, இஸ்லாம் என்ற நேர்வழி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கையில்தான் இருக்கிறது, அது வேறு. ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்மிடத்தில் தொடர்ந்து இருக்குமையானால் இன்ஷா அல்லாஹ் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கு நாமும் தகுதி பெற்ற மக்களாக மாறுவோம். முதல் விஷயம் பாருங்கள், குர்ஆன் சொல்லுது, ஃபமன் யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடிவிட்டால் யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேரான பாதையின் பக்கமாக, இஸ்லாத்தின் பக்கமாக அவன் உள்ளத்தை அல்லாஹ் விரித்து வைக்கிறான், விசாலப்படுத்தி வைக்கிறான். என்ன அர்த்தம்? அவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுப்பான், குர்ஆனுடைய அறிவை கொடுப்பான், ஹதீஸினுடைய அறிவை கொடுப்பான், மார்க்கத்தினுடைய அறிவை கொடுப்பான், மார்க்கத்தினுடைய புரிதலை கொடுப்பான். எனக்கு குர்ஆனே வரமாட்டேங்குதுங்க, ஹதீஸே வரமாட்டேங்குதுங்க, மார்க்க சட்டமே புரிய மாட்டேங்குதுங்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு முதலாவது அடையாளம் அவருடைய உள்ளம் அது திறந்த பாத்திரமாக, மார்க்கத்தின் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் திறந்த பாத்திரமாக, ஏதோ உங்களை போன்று குர்ஆனுடைய விஷயங்களை படிப்பதற்காக ஆர்வமாக வந்திருக்கக்கூடிய உங்களை போன்று திறந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஆக முஃமின்களில் சிறந்த அறிவாளி யார்? ஐயில் முஃமினீன் அக்யஸ், ரொம்ப புத்திசாலியான ஆள் யார்? பெருமானார் சொன்னார்கள், அக்ஸருஹும் லில் மௌத் திக்ரா, மௌத்தை வாழ்க்கையில் அதிகமாக நினைப்பவன். ஏன்னா நீ மௌத்தை நினைச்சாலே உன் பாவம் உன்னை விட்டு வெளியே போயிடும். நீ மௌத்தை நினைத்தாலே உனக்குள்ளாக இபாதாத்துகள் வந்துவிடும். மரணம் எங்கோ தூரமாக இல்லை, மரணம் எங்கோ தூரமாக இல்லை, இதோ உனக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறது மரணம். அக்ஸருஹும் லில் மௌத் திக்ரா வ அஹ்ஸனுஹும் லஹு இஸ்திஅதாதா. பெருமானார் சொன்னார்கள், அந்த மௌத்தை நினைத்து நினைத்து அந்த மௌத்திற்காக தயாரிப்பு செய்யக்கூடியவன் தான் முஃமின்களில் ஆக சிறந்த அறிவாளி. நீ சொல்றவெல்லாம் அறிவாளி கிடையாது. பணத்தை சம்பாதிப்பவன், அல்லாஹ்வை மறந்து கோடி சம்பாதிப்பவன், அல்லாஹ்வை மறந்து படிப்பவன், அல்லாஹ்வை மறந்து குடும்பம் நடத்துபவன், அல்லாஹ்வை மறந்துவிட்டு எத்தனை செயலை, எத்தனை டிகிரிகளை, எத்தனை கோடி நீ வாங்கினாலும் நீ ஒரு முட்டாள். பெருமானாருடைய பார்வையில் நீ ஒரு முட்டாள். பெருமானாருடைய வார்த்தை, அக்ஸருஹும் லில் மௌத் திக்ரா, அவர்கள் அதிகமாக மரணத்தை நினைத்து அதற்காக தயாரிப்பும் செய்வார்கள். தயாரிப்புனா என்ன? இபாதாத்துகளை செய்கிறது, பாவத்தை விட்டும் ஒவ்வொரு நாளும் தூரமாகி கொண்டே இருப்பது. உலாயிக்கல் அக்கியாஸ், இவர்கள்தான் அறிவாளிகள்.
மௌத்துக்கு முன்னால் தன்னுடைய வாழ்க்கை நேர்படுத்திடுவாங்க. அல்லாட்ட போய் நரகத்தில் உளுந்து அங்கே சீலுபட்டு சிரமப்பட்டு அடிபட்டு நொந்து நூடுல்ஸாகி அப்புறம்தான் சரியாகும். இல்லை, இவர்கள் உலகத்திலேயே தன் வாழ்க்கையை நேராக்கி கொள்வார்கள். அப்போ இது எங்கே கிடைச்சது? உள்ளம் விசாலமாக இருந்ததால் கிடைத்தது. பெருமானாருடைய வார்த்தை பாருங்க, நூறுன் வகைஃப யகூனு ஹாதா ஷரஹ். உள்ளத்தினுடைய அந்த ஒரு விசாலம் என்பது அது என்னவாக இருக்கும் என்று கேட்கப்பட்ட சமயத்தில் பெருமானார் சொன்ன வார்த்தையை பாருங்க, நூறுன் யுக்தஃபு பிஹி கல்ப். அது ஒரு ஒளி, அது உள்ளத்திலே எரியப்படும், உள்ளத்தில் போடப்படும். ஃபயன்ஃபஸிஹு லஹுல் கல்ப். அந்த ஒளிக்காக வேண்டி உள்ளம் திறந்து கொள்ளும். குர்ஆனை ஓதுனா உள்ளம் இலகுவாகிரும். குர்ஆனை படித்தா உள்ள இலகுவாயிரும். மார்க்க சட்டங்களை படிக்கணுன்ற ஆர்வம் ஏற்படும். மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். ரசூலுல்லாஹ்வை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். இதுதான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒளி. அவர்கள் கேட்டார்கள், ஃபஹல் லிதாலிக மின் அமாரத்தின் யுஅரஃபு பிஹா. பெருமானார் அவர்களே, அதை அறிந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒளி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு அடையாளம் என்ன? பெருமானார் சொன்னார்கள், அந்த அடையாளம் எதுவென்று சொன்னால், அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத் வத்தஜாஃபி அன் தாரில் குரூர். நிரந்தரமான உலகத்தின் பக்கமாக அவன் திரும்ப ஆரம்பிப்பான். ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் ஒதுங்கி வருவான். இதுதான் அவன் உள்ளம் விசாலம் அடைந்து விட்டது என்பதற்கான அடையாளம். இன்னைக்கு எங்கெங்க மௌத்து வரைக்கும் எங்கெங்க விடுது? மௌத்து வரைக்கும் பள்ளிவாசல் இல்லை, மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, மௌத்து வரைக்கும் தயாரிப்பு இல்லை, மௌத்து வரைக்கும் நோன்பு இல்லை, மௌத்து வரைக்கும் தொழுகை இல்லை. இவர்கள் உள்ளம் நெருக்கடி கொடுக்கப்பட்டவர்கள். உள்ளம் யாருக்கு விசாலமாக இருக்குமோ அதுதான் ஹிதாயத்திற்கான முதல் வழி. உள்ளம் விசாலம் அடைந்தவனின் அடையாளம் என்னவென்றால், எத்தனை கோடி சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் மறுமை வாழ்வை நோக்கி நடைபோடுவான். உலகத்தின் வாழ்வை விட்டும் அவன் தள்ளிக்கொண்டே வருவான். ஒரு வீடு இருந்தால் ரெண்டாவது வீடு, ரெண்டாவது வீடு இருந்தால் மூணாவது வீடு, ஒரு கார் இருந்தால் இன்னொரு கார், ஒரு கோடி இருந்தால் இன்னொரு கோடி, ஒரு சொத்து இருந்தால் இன்னொரு சொத்து. இதே சிந்தனை தான். ஒரு வாரம் 2 நாள் நோம்பு சேர்த்து வைக்கலாம், ஐவேளை ஃபர்லான தொழுகைக்கு மேலே சுன்னத் தொழுகலாம், குர்ஆன் அதிகம் ஓத ஆரம்பிக்கலாம், இனி 2 குர்ஆன் முடிக்கலாம், இனி 3 குர்ஆன் முடிக்கலாம், இனி அதிகமாக நேரம் மார்க்க கல்வி கற்றுக்கலாம். எதை பற்றி அக்கறை இல்லை. முழுக்க முழுக்க உலகம் உலகம் உலகம். அப்போ இது ஆபத்து. இது ஹிதாயத்தை பெறுவதற்கான வழியே இல்லை. அப்போ உள்ளம் விசாலம் அடைந்ததின் அடையாளம் உலகத்தை விட்டும் தூரமாகி மறுமையின் பக்கமாக நகருவது. இது ஒன்று. ஹிதாயத்து கிடைப்பதற்கு 2வது வழி என்னன்னா, யாருடைய நாவுகளில் அல்லாஹுடைய திக்ர்கள் அதிகமாக வருமோ அவர்கள் ஹிதாயத்தின் பக்கமாக நெருங்கி செல்கிறார்கள். ஏன்னா முனாஃபிகா இருக்கிறவனால் திக்ரு செய்ய முடியாது. முனாஃபிகா இருக்கிறவன் ஈமான் பலகீனமாக உள்ளவனால் நாவுகளால் அல்லாஹுவை துதிபாட முடியாது. காலை மாலை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். காலையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم سبحان الله وبحمده سبحان الله العظيم. எத்தனை திக்ர்கள் ஹதீஸில் வந்திருக்கு? காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்கள் ஒன்றும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ திக்ர்களை அதிகமாக செய்யக்கூடிய நாவுகள் ஹிதாயத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது. ஹிதாயத்தை கிடைப்பதற்கு முக்கிய காரணி. அப்போ ஹிதாயத்து வேணும் அப்படின்னா என் நாவு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா பலகீனமானவங்க யாருன்னா ரொம்ப நாவு விஷயத்தில் பெண்கள் தான். உண்மையை ஏற்றுக்கணும். ஏன்னா ஆண்கள் கூட அவங்க நாவு அவ்வப்போது கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோலை மீறி குறை பேசுறது, அவதூறை பரப்புறது, கேட்டதை விசாரிக்காமல் பரப்புறது, சொன்னதையெல்லாம் நம்புறது, அதை பற்றி பின்னாடி புறம் பேசுறது, அதிகமான வேலை யார் பார்க்குறா அப்படின்னா பெண்கள் தான். அதே பெண்கள் திக்ரால் தன் நாவை பழக்கப்படுத்தி கொண்டால் ஆண்களை விட 10 மடங்கு அதிகமாக அவர்களால் நாவின் மூலமாக திக்ரு செய்ய முடியும், குர்ஆன் ஓத முடியும். இதுவும் அவங்கள்ட்ட இருக்குது. அடுத்தது நேர்வழிக்கான 3வது
நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் செய்ய வேண்டிய 3வது வேலை என்னன்னா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை ததப்புரோடு படிப்பனையோடு விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக இது போன்ற வகுப்புகள் மூலமாக குர்ஆனை படிக்க வேண்டும். ஏன்னா குர்ஆனை நீ சும்மா ஓதனா மட்டும் உனக்கு விளக்கம் வராது, உனக்கு படிப்பனம் வராது, ஹிதாயத்து வராது. குர்ஆன் அர்த்தத்தை விளங்கி ஓதினால் உன் கண்களில் சாறை சாறையாக கண்ணீர்கள் ஓடும். அப்போ 3வது வழி என்னன்னா, குர்ஆனை அதிகமாக விளக்கத்தோடு ஓத முயற்சி செய்வது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, குர்ஆனுடைய விளக்கத்தை இனிமேல் படிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யாராவது போய் தொழுகையில் நின்று காலன்னா சும்மத்தன் வாஹிதான் இந்த ஆயத்து ஓதணும்னு வைங்களேன், இன்றைக்கி சொன்ன எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும். இது மாதிரி குர்ஆனுடைய அத்தனை ஆயாத்துகளுக்கும் உங்களால் முடிந்த அளவிற்கு குறைந்தபட்சமான விளக்கங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்து படிப்படியோடு பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு நல்வழங்கிடுவானாக. அதே போல் ஹிதாயத்து கிடைப்பதற்கு மிக மிக முக்கியமான வழியில் ஒன்று என்னென்னா, இன்னும் 2 வழி இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் மிக முக்கியமான ஒரே ஒரு வழியை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். சங்கை குறித்தான் அல்லாஹின் அடியார்களே, தாய்மார்களே, யார் ஹிதாயத்தை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக துஆவை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஹுதா. யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடத்திலே நேரான பாதையை கேட்கிறோம். அரபியில் கேட்க முடியலையா? அரபி தெரியாதா? தமிழில் கேளுங்க. தொழுது முடிச்சதுக்கு பின்னால், ஐவேல ஃபர்லான தொழுகைக்கு பின்னால், தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பின்னால், மழை பெய்யும் போது, பிரயாணம் செய்யும் போது, நோன்பு வைக்கும் போது, நோன்பு விடும்போது, குர்ஆன் ஓதி முடித்த பிறகு, திக்ர் செய்து முடித்த பிறகு, கணவனுக்கு பணிவிடை செய்து முடித்த பிறகு, எல்லா தருணங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். முதல் துவாவாக, யா அல்லாஹ், இந்த ஹிதாயத்தை கொடுப்பாயாக. எப்படிப்பட்ட ஹிதாயத்து? அபூ தாலிப் அவர்களுக்கே பெருமானார் கெஞ்சியும் கிடைக்காத ஹிதாயத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. துவா என்பது மிக முக்கியமான, அத்துஆ முஹுல் இபாதா. பெருமானார் சொல்வார்கள், இபாதாத்துகளில் மூளையான இபாதாத் என்ன அப்படின்னு சொன்னால் துவாதான் முக்கியமான இபாதத். அத்துஆ சிலாஹுல் முஃமின், துவா முஃமின்களின் ஆயுதம். எனவே நாம் எந்த செயலை வாழ்க்கையில் செய்ய ஆசைப்படுகிறோமோ, எது நம் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ, அதை முதல் கட்டமாக அல்லாஹ்விடத்தில் துவாவை கேளுங்கள். தக்வா வர வேண்டுமா? முதலில் அல்லாஹ்விடத்தில் துவாவில் தக்வாவை கேளுங்கள். ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? உங்கள் உணவு, வாழ்வு, நடைமுறை எல்லாம் மாற்றம் செய்வதோடு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவாயாக என்று கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வேண்டுமோ? படிக்கிறீர்களா? நன்றாக படியுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆனால் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய கல்வி நசீபாக்குவாயாக, குர்ஆனுடைய கல்வி நசீபாக்குவாயாக, குர்ஆன் விளக்கத்தை நசீபாக்குவாயாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, தக்வாவை நசீபாக்குவாயாக. இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். கொடுப்பதற்கு எங்களை விட, உங்களையும் எம்மையும் விட இங்கே ஆக தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். என சங்கை குறித்தான் அல்லாஹ்விடையார்களே, இந்த ஆயத்து சம்பந்தமான அத்தனை விஷயங்களையும் மீண்டும் ஒரு பரிசோதனை செய்யுங்கள், மீண்டும் ஒருவர் நினைவுபடுத்துங்கள். இந்த ஆயாத்துகள் மூலமாக அத்தனை படிப்பனைகளையும் உங்கள் வாழ்வில் எடுத்துக்கொள்ளுங்கள். பொறாமை விட்டுவிடுங்கள், ஹிதாயத்தை கேளுங்கள். ஹிதாயத்தை உங்கள் பாக்கியத்தை நசீபை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஷிர்க் உருவாகிய வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஷிர்க்கின் மூலமாக நாம் அந்த ஷிர்க்குடைய செயல் பக்கமாக சென்றுவிடக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். மௌத் வரைக்கும் ஹிதாயத்தை கேட்டு ஹிதாயத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.